தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் விகடன் டிவிக்கு ஒரு நேர்காணலை அளித்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறார். தமிழக அரசியல் சூழல், திமுக குறித்து, இந்தியா கூட்டணி குறித்து. அதில் அதிமுகவிலேருந்து நிறைய எம்எல்ஏக்கள் உடைத்து கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்காவில் சேர்றாங்க. இதை பாஜகவினுடைய சிராக்ஸாகத்தான் தாவைக்கா தமிழகத்தில் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சது. அதை பற்றி கேட்கும்போது அது தவறு. தேசிய அளவில் பாஜக அந்த எம்எல்ஏ பதவியில் இருக்கும்போது, எம்பி பதவியில் இருக்கும்போது அவர்களை அப்படியே கொண்டு வராங்க. இங்கே ராஜினாமா பண்ணிட்டு தான் இங்கே சேர்றாங்க. ரெண்டுமே வேறுபாடு இருக்குது, முற்றிலும் தவறு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி இருந்தாலும் உடைச்சிட்டு தான் வராங்க, இல்லைன்னா பதவி ஆசைக்காக சேர்றாங்க. அப்போ பாஜக பண்ணால் அது தவறு, தாவைக்கா தமிழகத்தில் செய்தால் அது சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவர் சிதம்பரத்தினுடைய வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது? குதிரை பேரம் ராத்திரியில் நடக்கிறதுக்கும் பகலில் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்கிறார். ராத்திரி நடந்தால் ரகசியமாக நடக்கும், பகலில் நடந்தால் ஊரடியாக நடக்கும் அப்படின்னு அவருடைய கருத்து. அவர் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, வட இந்திய மாநிலங்களில் பாஜக என்ன செய்யுது? 3/2 பங்கு எம்பிக்கள், எம்எல்ஏக்களை தன்னுடைய கட்சிக்கு வரவழைக்குது. அதனால் கட்சி தாவல் தடை சட்டம் அங்கே நீங்கள் அமல்படுத்த முடியாது, எடுபடாது. அதனால் அவங்க அந்த எம்எல்ஏ எம்பி சீட்டோட பிஜேபிக்கு வராங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேல அப்படி 2/3 ஒரு ஃப்ராக்ஷன் அப்படி உடைச்சிட்டு வர முடியலை. ஆரம்பத்தில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி முயற்சி பண்ணாங்க, ஒரு முயற்சி நடந்தது. ஆமாம், அப்போவும் அந்த நம்பர்ஸை அவங்களால அடைய முடியலைன்ற பிறகு தான் விஜயே நேராக போய் பார்த்த பிறகும் கூட அதை அடைய முடியலை அப்படின்றதுனால அந்த டீல் பாதியிலே நின்று போச்சு. அதில் 21 பேர் திரும்ப எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் விஜயபாஸ்கரோ அல்லது சிவி சண்முகமோ இன்னும் ஒரு கோபத்தில் தான் இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. முதல்ல 4 எம்எல்ஏக்கள் போய் ராஜினாமா பண்ணுறாங்க, 5ஆவதாக விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதனால் 2/3 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் அங்கே போக முடியலைன்றதுனால இவங்க கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால தனித்தனியாக ரிசைன் பண்ணுறாங்க. மற்றபடி இதுவும் குதிரை பேரம்தான். இவர்கள் இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. விஜய் வரக்கூடாது, அதிமுக எடப்பாடி தான் வரணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதி மக்களினுடைய தீர்ப்பையெல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு இவங்க அடுத்த தேர்தல் உடனே வரணும்னு சொல்லிட்டு ரெடியாக வராங்க. அப்போ ஏன் வருகிறார்கள்? இவர்களுக்கு தாவேகா கண்டிப்பாக அது பண ரீதியாகவோ, அதிகார ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பேரம் டீல் பேசி முடிக்கப்பட்டிருக்கும். அதை ஒட்டித்தான் இதை வராங்க. அதனால தான் இந்த குதிரை பேரம் அப்படின்னு நம்ம சொல்வதற்கு காரணம் இதுதான். இப்போ சிதம்பரத்தினுடைய பார்வையிலே சொல்கிறதா இருந்தால், ஏற்கனவே திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தரும்போது இவர்களை போய் ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதிகளில் மீண்டும் இடைத்தேர்தல் வரவழைத்து போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ விஜய் தன்னுடைய சொந்த முறையில், சொந்த கட்சியினுடைய பலத்தில் நமக்கு பெரும்பான்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஆதரவு கொடுக்குறதா இருந்தால் அது எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்கட்டும் அப்படின்றதான் அவருடைய கருத்து. அதனால் இதுவும் குதிரை பேரம் தான். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அது லம்பாக 3/2 பங்கு தூக்கிட்டு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு ஜார்க்கண்டில் ராஜ்யசபா உறுப்பினர் 2 உறுப்பினருக்கான போட்டி நடக்குது. அதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் 2 சீட்டு கிடைக்க முடியும். அவங்க 2 இது பண்ணுறாங்க. காங்கிரஸ் வீம்புக்கு ஒரு சீட்டை பண்ணுது, பிஜேபி சுயேட்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்துது. இப்போ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. 2வது வேட்பாளர் பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சையை ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் நிறுத்தின அந்த வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்போ யாரோ கட்சி மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. மத்திய பிரதேசத்தில் மீனாட்சி நடராஜன் பார்த்தா வேட்புமனுவே நிராகரிப்பு. இப்படி வட இந்தியாவிலலாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் சிவசேனா எம்பிக்கள் இப்போ 6 பேர் பிஜேபியில் சேருகின்ற ப்ராசஸில் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜியிலேருந்து 20 பேர் பிரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஆப்ரேஷன் லோட்டஸ் வேகமான நடவடிக்கையாக இருக்கிறது. அப்போ கட்சி தாவும் தடை சட்டத்தை
செயல்படுத்த முடியாத அளவுல அதிகமான நபர்களை வந்து கொண்டு வராங்க. அந்த 3/2 பங்கு நம்பர்ஸை கொண்டு வர்றதுனால அது பிரச்சனை இல்லை. அதனால சிதம்பரம் மறைமுகமா விஜய்க்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இப்படி ஒவ்வொன்றா கொண்டு வர்றது போதெல்லாம் 3/2 பங்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நீங்க பிஜேபியினுடைய அந்த பாதையை நீங்களும் அடைஞ்சிடலாம் அப்படின்றாரு. இதுவும் பிஜேபியினுடைய பாதை தான். 3/2 பங்கு வந்தா எம்எல்ஏம்பியோட, தனித்தனியா வந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டா. வட இந்தியாவிலும் ரிசைன் பண்ணிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுவும் நடந்திருக்கிறது. அதனால ரெண்டுமே பாஜக செய்கிறது. அதனால் ரெண்டுமே அது பாஜகவினுடைய வழிதான். இதை பிரித்து பார்த்து ஒன்று நல்லது ஒன்று கெட்டது அப்படின்னு மூத்த தலைவரான சிதம்பரம் சொல்லியிருக்கிறது ஒரு அதிசயமான கருத்து. தொடர்ச்சியாக திமுக தலைவர்களும் திமுக உறுப்பினர்களும் ராகுல் காந்தி அவர்களையும் காங்கிரஸையும் வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து புகார்கள் குற்றச்சாட்டுகளை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால். வருத்தம் எனக்கு புரியுது, ஆனால் குற்றம் சாட்டுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து 2 நாள்லேயே வந்து திமுக சொல்லிருச்சு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். அப்போ 107 எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு யாராவது உதவி பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தான் நாங்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவில் இருந்த கட்சிகளும் போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அப்போ மற்ற கட்சிகளை வந்து இப்படி வந்து பழி சொல்லாத திமுக எங்கள் மீது மட்டும் தொடர்ந்து பழி சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? 4ஆம் தேதி ரிசல்ட்டு, 5ஆம் தேதி பனையூர் கேட்டு தட்டிட்டு உள்ளே போய் நாங்கள் 5 எம்எல்ஏக்கள் வருகிறோம், உடனடியாக ஆதரவு தருகிறோம், லெட்டரோடு போயிட்டாங்க. 2 அமைச்சர் கொடுங்க, வாரிய தலைவர் பதவி கொடுங்க, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி, எம்பி தேர்தலில் கூட்டணி, இதெல்லாம் உடனடியாக பேசுகிறாங்க. நீங்கள் ஜெயிச்சு முடித்த உடனே என்ன செஞ்சுருக்கணும்? கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை பார்த்துருக்கணும், அறிவாலயம் வந்திருக்கணும், வந்து வாழ்த்துக்கள் இதெல்லாம் பெற்றிருக்கணும். பெற்றுட்டு இந்த நிலைமையை சொல்லி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து பந்தியில் போய் ஃபுல் மீல்ஸ் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு துரிதம் வேகம் எங்கேருந்து வந்துச்சு? இவர்கள் சொல்லுகிற, சிதம்பரம் சொல்லுகின்ற மற்ற கட்சி இருக்கிறாங்க இல்லையா, விசிகா, யூஎம்எல், சிபிஐ, சிபிஎம், அவங்க இவ்வளோ அவசரப்படலையே. ஆனால் அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. காங்கிரஸ் சொல்லுது தேசிய அளவிலையும் சரி தமிழக அளவிலையும் சரி காங்கிரஸ் வந்து திமுகவிட்ட சொல்லிட்டு தான் போச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. திமுக குற்றம் சாட்டு வைக்குது. 2 தரப்புலேருந்து இப்படி சொல்லிட்டு போனதுக்கு என்ன ஆதாரம்? யாராவது போய் அறிவாலயத்தில் பார்த்தாங்களா? ஒருத்தரும் பார்க்கலையே. நேராக பனையூருக்கு தானே போனாங்க, அதுதான் ஃபோட்டோ இருக்குது. பொதுவெளியில் வந்து பனையூரில் விஜயை பார்த்து பொன்னாடை போத்தின ஃபோட்டோஸ் தான் இருக்கே தவிர, அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலினுக்கு பொன்னாடை போத்தின ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஒருவேளை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருப்பாங்களோ என்னமோ, அது கூட தெரிவிக்கிற செய்தி தானே, அப்படி சொல்கிறாரா என்னமோ. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்போ திமுகவினுடைய மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. அதான் ஸ்டாலினையும் பார்த்துட்டு போகிறாங்க. சரி, நீங்கள் ஒரு கட்சின்ற முறையில் நீங்கள் முடிவெடுத்துங்க, அதில் நான் தலையிட விரும்பலைன்னு அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அவசரம்? இப்போ இதில் காங்கிரஸ் மேலே ஏன் கோபம் வருகிறது அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டதாக திமுக கருதுகிறது. நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்க, மற்றவங்களாம் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதே நேரம் வெளியிலிருந்து தாவேக்காவையும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போக 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 அவங்க தாவேக்காவோட நெருக்கமாறாங்க, திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டே 1ல் இருந்து காங்கிரஸ் வந்து அந்த முடிவை எடுத்து விட்டது. இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். அதனால் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ 2 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, நமக்கு அதிகாரத்தில் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்றது காங்கிரஸ் கட்சியில், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அதிகார பசியை காட்டுகிறது. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சி வந்துடும், அமித்ஷா ஆட்சி வந்துடும், ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு இவங்க சொல்கிறதை பற்றி விஜயே கவலைப்படலையே, விஜயே வாய் திறந்து பேசலையே. என்னைக்காவது விஜயோ விஜய் கட்சிக்காரங்களோ செய்தி தொடர்பாளர்களோ அப்படி பேசியிருக்காங்களா அதிகாரப்பூர்வமாக? யாரும் பேசலை. அவங்க ஆளுநர் வந்து போகிறாங்க, ஃபஸ்ட்டு நாள் வந்து 107, அப்புறம் காங்கிரஸ் செஞ்சு 112 கொடுக்குறாங்க. அவர் 18 வேணுமே, 12 தானே வந்திருக்குன்னு திரும்ப அனுப்புகிறாரு. திரும்ப போய் இன்னும் இப்போ 2ஆவது நாள் போகிறாங்க, அப்போ கூட ஒரு 2 வந்திருக்கு, இது 10ஆதே அப்படின்றாங்க.
இப்படி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் தான் போகிறாரு. கடைசி வந்து விசிக அறிவித்த ஐயுஎம்எல்லாம் அறிவித்த பிறகு தான் அவருக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்குது. அதனால் விஜயே கவலைப்படலை, தாவேகாவே கவலைப்படலை, பாஜக ஆட்சி வந்துடும் அவங்களே வந்து எதிர்க்கலை. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் அதை வலிந்து பேசுகிறார்கள்? விஜய்க்கு ஒரு பிஜேபி எதிர்ப்பு போராளி என்ற ஒரு பட்டத்தை நீங்கள் வலிந்து திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கெல்லாம் அவர் ஒருத்தே கிடையாது. அவர் பிஜேபி எதிர்க்கின்ற போராளியே கிடையாது. அடுத்ததாக இப்போ திமுக நாங்கள் 6 மாதம் ஆட்சியை தொந்தரவு பண்ண மாட்டோம், வெளிநடப்பு செய்வோம். அப்போ வெளிநடப்பு செஞ்சிட்டாலே உங்களுக்கு மெஜாரிட்டி இங்கே கிடைச்சிரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் வெளிநடப்பு செய்யலாமே. நீங்கள் வந்து எப்போ நீங்கள் நம்பிக்கை தீர்மானம் வந்தால் கூட நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிடறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாமே. அதன் மூலமாகவும் தாவேகாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி தானே ஆகுது மறைமுகமாக. இது ஒன்று இருக்குது. அடுத்தது 25 அதிமுக எம்எல்ஏக்கள் எதற்காக இங்கே வாக்களித்தார்கள்? அதை பற்றி சிதம்பரம் ஏதாவது கருத்து சொன்னார் அந்த பேட்டியில்? இல்லை, சொல்லலை. அப்போ ஏன் சொல்லலை? அந்த 25 பேர் யார்? என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தானே. அவங்க போட்டு தானே 144 வாக்குகள் விஜய் கட்சிக்கு கிடைச்சிருக்குது. அப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்டிஏ கூட்டணியும் உதவி இருக்குது, திமுகவில் இருந்து போன மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளும் உதவி இருக்குது. அப்போ பிஜேபி சப்போர்ட்டில் தான் விஜய் முதலமைச்சர் ஆயிருக்கிறாருன்னு சொல்லலாமே. ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் அதிமுகவோ பிஜேபியோ இன்னும் பிரிஞ்சிடல, இன்னும் அவங்க கூட்டணியில் இணைந்து தான் பயணிக்கிறாங்க. அதில் எஸ்பி வேலுமணியெல்லாம் தீவிரமான பிஜேபி ஆதரவாளர் இல்லையா? எடப்பாடி வந்து ஒரு நெருக்குதல் நிர்பந்தம் காரணமாக கூட்டணி வைத்துக்கிட்டாருன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி அப்படியே கூட சொல்ல முடியாது. அவர் இயல்பாகவே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறவர். அப்போ பிஜேபி சப்போர்ட்டோட தான் இன்னைக்கு விஜய் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்றதான உண்மை. அதில் திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து இந்த மதசார்பற்ற தன்மை, சமூக நீதி, மாநில சுயாட்சி இதை வந்து ஒரு ரெட்டாரிக் போல தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? விஜயே பிஜேபி என்டிஏ கூட்டணியை ஆதரவு பெற்று தான் ஃப்ளோரில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 38 நாள் 39 நாட்கள் தான் ஆகிறது. அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அவங்க எல்லாம் ஒரு அனுபவம் பெறணும், அப்போ தான் அரசை ஒழுங்காக நடத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இது 1967 திமுக பொறுப்புக்கு வந்த பிறகும் இதே சூழல் தான் நீடித்தது. அமைச்சர்கள்லாம் அனுபவம் இல்லாமல் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் தான் அன்னைக்கும் திமுக அரசு இருந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு சிதம்பரம் அவர்கள். இது பொருத்தமாக இருக்கிறதா அவருடைய இந்த வாதம்? இது பொருத்தமாக இல்லை வரலாறு அவருக்கு தெரியலையான்னு தெரியல. 67 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அனுபவம் இல்லாமல் வந்ததுன்னு எதை நீங்கள் சொல்லலாம்? நிர்வாகத்தில் சொல்லலாம், அரசியலுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் அதற்கு முன்னாடியே 50களில் இருந்து அரசியலில் இருக்கிறாங்க, பல பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறாங்க, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்டு. அதனால் வந்து அரசியலில் ட்ரெயின் ஆகி பிரச்சாரம் பண்ணி கட்சி நடத்தி சாதாரண மக்கள் வரை போய் பிரச்சாரம் பண்ணி அப்படித்தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு சினிமா நடிகர், சினிமா ரசிகர் கூட்டம். ரீல்ஸு போட்டு அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய கல்ட்டு ஃபிகரு அதற்காக விழுந்த ஓட்டு தானே தவிர விஜய் கட்சியினருக்கோ விஜய்க்கோ எந்த விதமான அரசியல் அனுபவம் எதுவும் கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலர் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அவருடைய உரிமை என்ன கடமை என்ன, அது கூட விஜய்க்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நிர்வாகம் அப்படின்றது புதுசாக போகிற எம்எல்ஏக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ புதுசாக இருக்கலாம், அதை அவங்க கற்றுக்கணும். ஆனால் உங்களுக்கு அரசியலே உங்களுடைய துறை இல்லையே. இப்போ விஜய்க்கு வந்து அரசியலில் என்ன அனுபவம் இருக்குது? ஒன்றும் இல்லை. அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 15 தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணார், 10 நிமிஷம் பேசினா ஒரு கூட்டத்தில். அதை வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸாக போட்டு பிஜிஎம்லாம் போட்டு பண்ணாங்க. அவரை பார்க்குறதுக்காக மக்கள் முண்டி அடிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி திமுக தீய சக்தின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். அதை வச்சு அவங்க ரசிகர்கள் மக்கள் ஓட்டை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவு தானே. அப்போ அரசியலிருந்து விஜயனுடைய ரசிகர்களோ வரலை, அவர்கள் சினிமா உலகத்திலேருந்து வந்தாங்க. ஒரு சினிமா வெற்றி பெறுவதற்கு என்ன ப்ரமோஷன் பண்ணுவாங்களோ, ஒரு சினிமா நடிகரை பிரபலமாக்குவதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குமுதம், ஆனந்த விகடன்லாம், அதாவது டிஜிட்டல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த மாதிரி குமுதம், ஆனந்த விகடன்லாம் கோல் வச்சுக்கிட்டு இருந்தபோது கவர்ஸ் அட்டை படம் பிடிக்கணும்னு சொல்லி நடிகர்கள் நடிகைகள்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு அவர்களுடைய பிஆர்ஓக்கள் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி அட்டையில் வருவதற்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி விஜய் வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாகணும், மற்ற ஹீரோக்களோட வந்து டம்மி ஆக்கணும். அப்போ மற்ற ஹீரோக்கள் படம் வந்து அதை ட்ரோல் பண்ணுறது,
இவர் படம் வந்தால் அதை ஏதாவது பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறது. அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார் ட்ரைவ்ஸ் சேனலில் ஒரு பேட்டி இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் கொடுத்துருக்குறாரு. அதில் ப்ரமோஷனுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அதை அப்படியே அரசியலுக்கு பயன்படுத்திட்டாங்க, கட்சி ஆரம்பித்து ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அன்னைக்கு பத்திரிகைகள், இன்னைக்கு டிஜிட்டல் அவ்வளோதான். ஆமாம். அதே மாதிரி அது சினிமா நடிகருக்கு என்ன ப்ரமோஷனோ அதுதான் பண்ணிட்டாங்க. இதன் மூலம் ஒரு கட்சியே நடத்த முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இது ஆபத்தானது, ஜனநாயகத்துக்கும் ஆபத்தானது, தமிழ்நாட்டுக்கும் ஆபத்தானது. இந்த ஆபத்தை போய் 67ஓட ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சிதம்பரத்தை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இதை நியாயப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரா? இப்போ டிவிக்கே ஆட்சியை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க பழகிக்குவாங்க, அவங்க நல்ல ஆட்சியை கொண்டு போவாங்க, தமிழகத்தை உயர்வான இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இதுவா? திமுக அதனுடைய வெளிப்பாடு இல்லை. நமக்கு 2 அமைச்சர் பதவி கன்ஃபார்ம். அப்புறம் உள்ளாட்சி 29 பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இவரோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலாம். இனி திமுக வேலைக்காகாது. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாடி தெரியும். இப்போ 67ஐயும் 2026ஐயும் ஒப்பிடுறாரு. 67ல் திமுக நிர்வாகிகள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு எதுவும் இருந்ததா? ஏதோ மாமூல் போய் பண்ணாங்களா, ஆய்வு பண்ணி பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணலைல்ல. இப்போ டெய்லி பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் திருவாரூருடைய ஒன்றிய செயலாளர் அவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் புகார் கொடுத்து கைது பண்ணியிருக்கிறாங்க. கட்சியை விட்டு அவர் நீக்கியிருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் நடக்குது, ஆலந்தூரில் நடக்குது, திருவாரூரில் நடக்குது, காசிமேடில் நடக்குது, சேலத்தில் நடக்குது. அதே போல் ஆய்வு பணி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இவர் நேற்று ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது உதயநிதி சொன்னார் இல்லையா, பல குற்றங்களில் தாவேகா நிர்வாகிகளே பெரும்பாலானோர் இருக்கிறாங்க. அப்போ அது உண்மை தானே அது? ஆமாம். அப்போ இதெல்லாம் அப்போ சிதம்பரம் அவர்கள் இந்த குற்றச்செய்திகள்லாம் படிக்காமல் ஹிந்துவோட நடுப்பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடுறாரா என்னமோ. குற்றச்செய்தி படிக்கணும்னா நீங்கள் தினத்தந்தி, தினகரன், தினமலர் அந்த பத்திரிகைகள் வாங்கி கிரைம்னு அந்த கேட்டகரியில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ அதை அவர் டீசெண்டான ஜென்டில்மன்றதுனால அவர் படிக்கிறது இல்லை. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நடுப்பக்க கட்டுரைகள் மட்டும் படிச்சுட்டு ஓகே அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. ஐயா வாங்கய்யா கொஞ்சம் தமிழ் பேப்பர்லாம் வாங்கி பாருங்கள், எப்படி சட்டம் ஒழுங்கு சந்து சிரிச்சிட்டு இருக்குது, மின்வெட்டு காரணமாக மக்கள் எப்படி தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நிர்மல்குமார் ஒவ்வொரு நாளும் எப்படி சப்பக்கட்டு கட்டுறாரு, ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்கன்றாரு, திமுக ஆதரவு நபர்கள் செய்கிறாங்கன்றாரு, கருப்பு ஆடுகள்ன்றாரு, இப்படி பழியை தூக்கி போடுறதை தான் செய்கிறாரே தவிர காரியத்தில் ஒன்றும் இல்லையே. அதனால் இந்த 30 நாள் ஆட்சி என்பது மற்ற நிர்வாக ரீதியாக அவங்க வாக்குறுதி கொடுத்ததுக்கு வேணால் சொல்லலாமே தவிர சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் எந்த ஆட்சிக்கும் 6 மாதம் டைம் கிடையாது. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எத்தனை பேராலும் போட்டு தள்ளலாம், கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்க முடியுமா? அப்படி முடியாது இல்லையா? அதனால் இந்த ஒப்பீடு அதன்படி பார்த்தாலும் தவறு தான். அன்னைக்கு திமுக அப்படிலாம் பண்ணலை, இன்னைக்கு தாவேகா பண்ணுகிறது. ஏன்னா சினிமாவில் வந்த கூட்டம், மக்கள் அரசியல், மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படி இருந்து இவங்க வரலை. விஜய சினிமாவில் பார்க்கணும், மற்ற நடிகர்களோட இந்த படத்தை ஓட்டணும், மற்ற நடிகர்களை கிண்டல் பண்ணணும், இப்படி ஒரு ப்ராக்டிஸோடு வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க சமூகத்தினுடைய ஒரு மேன்மை தாங்கிய குடிமக்களாக இல்லை. அவர்கள் ஒரு ரசிகர் மன்றங்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க. மற்ற ரசிகர்களோட சண்டைக்கு போவாங்க, அஜித் ரசிகர்களோட சண்டைக்கு போவாங்க, இதெல்லாமே நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கூட்டமும். அதனால தான் இவர்கள் பல குற்றச்செயல்களில் இந்த நிர்வாகிகள் ஈடுபடுகின்ற செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது சிதம்பரத்திற்கு தெரியவில்லை. மாநில சுயாட்சியை பொறுத்தளவில் அதுபோல் மதசார்பின்மை, மதவாதத்தை எதிர்க்கிறதுல இவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நாளைக்கு இந்தியா கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த முடிவுகளை நான் எடுக்க முடியாது, ஆனால் இந்தியா கூட்டணியுடைய தலைமை தான் அந்த முடிவை எடுக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இயங்குச்சோ அதே கொள்கையினுடைய அடிப்படையில் தான் தாவேகா இயங்குறது. அவர்களுடைய சொல்லும் சரி, அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய பத்திரிகைகளில் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களும் அதைத்தான் முன்மொழியுது. அதனால் நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது இந்தியா கூட்டணிக்குள்ளால் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படின்றதுக்கு சிதம்பரம் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? பிஜேபி எதிர்த்து விஜய் பேசியிருக்கிறார், போராட்டம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு உதாரணம் காட்ட முடியுமா?
கரூரில் 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகே அவர் பிஜேபி சரண்டர் ஆயிட்டாரு, காலில் விழுந்துட்டாரு. அதன் பிறகு எங்கேயுமே அவர் பிஜேபியை விமர்சித்து பேசவே இல்லை. இப்போ ஜனநாயக படம் முடக்கப்பட்டுச்சு, உலகமே கண்டிச்சுது, இவர் எதுவும் கண்டித்து பேசினாரா? ஒன்றும் கண்டிக்கலை. இப்போ ஏற்கனவே சொன்னது போல் இங்கே ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் முட்டுக்கட்டை போடுகிறார், அதுக்கு ஏதாவது பண்ணாரா? இல்லை. நேற்று சட்டமன்றத்தில் கவர்னர் உரையில் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு முதல்ல அதுக்கு அடுத்தது தேசிய கீதமும் பாடுறாங்க. தேசிய கீதம் என்பது ஆளுநர் உரை முடிந்த பிறகு தான் இசைக்கப்படும். தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் எல்லாமே முதல்ல தமிழ்த்தாய், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம். அப்படி இருந்தால் நீங்கள் மாற்றிட்டாங்கல்ல, மாற்றி வந்து தேசிய கீதம் 2 முறை பாடுறாங்க. நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் பாடுறாங்க, பின்னாடியும் பாடுறாங்க. அதை வந்து ஒரு சரித்திர நிகழ்வு அப்படின்னு ஆளுநர் கொண்டாடுறாரு. அப்போ நீங்கள் பிஜேபியினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு போயிட்டீங்க இல்லையா? இது RN ரவி, தமிழக அரசு, ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்யலை அப்படின்றதுனால தானே வெளிநடப்பு பண்ணாரு. இப்போ யார் பிஜேபி எதிர்க்கிறா? அல்ல யார் எந்த பிஜேபி ஆளுநர்களோடு நெருக்கமாக இருக்கிறது யார்? விஜயா, ஸ்டாலினா? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் விஜய்க்கு அந்த கிரெடிட்டை எப்படி கொடுக்குறீங்க? எந்த ஆதாரத்தை, எந்த நிகழ்வை வச்சு கொடுக்குறீங்க? இல்லை திருப்பரங்குன்றத்தில் 2 வருஷத்துக்கு முந்தைய நிலை தான் எங்களுடைய நிலையம் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பே வழங்கிருச்சு. அடுத்த கார்த்திகை தீபத்தில் மேலே போய் திருப்பரங்கோயில் நிர்வாகமே மேலே போய் அந்த சர்வே தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் நீங்கள் மேல்முறையீடு போவேன்ல சொல்லியிருக்கணும், அது சொல்லலையே. சொல்லாமல் பழைய நிலை தொடருன்னா எப்படி? நாளைக்கு அப்போ அடுத்த கார்த்திகை வரும்போது என்ன சொல்லுவாங்க? நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்? மறக்க முடியாது, அதனால தீபத்தை ஏற்றிட்டோம், அப்படி தானே வரும். அப்போ எதில் பேசியிருக்கிறாங்க? அப்போ விஜயும் சரி, அவருடைய அமைச்சர்களும் சரி, எங்கேயும் பேசலை. இப்போ வந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னு கூட விஜய் போய் மோடிட்ட மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு தான் இங்கே அவருக்கு கிடைச்சிருக்கே தவிர அதற்கு கூட ஒரு சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அர்லேக்கராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர புரிதல், ஒரு ஒத்திசைவு வந்ததுக்கு காரணம் பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால தான் அர்லேக்கர் வந்து 2 தேசிய கீதம் பாடினதை சரித்திர நிகழ்வுன்னு கொண்டாடுறாரு. விஜய் எழுதி கொடுத்த உரையை அப்படியே வாசிக்கிறாரு. ஆனால் திமுக அரசு எழுதி கொடுத்த உரையை RN ரவி வாசிக்கலையே. திராவிட மாடல், பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இந்த பேரெல்லாம் விட்டுட்டு அவர் நினைச்சதெல்லாம் சேர்த்துட்டு பேச ஆரம்பித்தார். உடனே எந்திரிச்சு சட்டசபையில் அதற்கு பதிலடி கொடுத்து அப்புறம் அவர் வெளிநடப்பு செய்ய இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்போ உங்கள் உரையை எப்படி வாசிக்கிறாரு? சந்தேகம் வருமா இல்லையா? அப்போ எந்த வகையிலையும் இவர்கள் பிஜேபி எதிர்க்காத போது ஏன் திரும்ப திரும்ப பிஜேபி எதிர்ப்பு போராளி பட்டத்தை காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக சிதம்பரம் அவர்கள் எதற்காக கொடுக்குறாங்க? முதல்ல வந்து காங்கிரஸுக்கே அந்த பட்டத்தை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வட இந்தியாவில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பார்க்கும்போது காங்கிரஸுக்கே அதை கொடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏ, எம்பிக்கள், தலைவர்கள், மாநில தலைவர்கள், நிர்வாகிகள்லாம் கூண்டோட பிஜேபியில் போய் சேரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சப்ளை பண்ணுறதே காங்கிரஸ். ஆமாம், இப்போ பிஜேபிக்கு தலைவர்களில் இங்கேருந்து தான் போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு கட்சியாக பிஜேபி எதிர்த்து போராடுகிறது அப்படின்னே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்கிறது சிரமம். அப்படி இருக்கும்போது தாவேக்காவை இவர்கள் இப்படி வருந்தி அழைப்பது என்ன? அந்த கூட்டணியில் நமக்கு சீட்டு கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவர்கள் வந்து ஒரு தாவேக்காவை ஒரு கொள்கை குன்று, பாசிசத்தை வீழ்த்த வந்த ஒரு மாமேதை அப்படின்னு விஜய்க்கு பட்டம் கொடுக்குறாங்க. விஜய் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வெட்கப்படுவார். நம்ம அப்படிலாம் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க? அவருக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். இது என்னது, என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியலைங்கிற மாதிரி. கடைசியாக அவர் சொல்லும்போது ஜூன் 8ஆம் தேதி நடைபெற்ற இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தை தான் திமுக புறக்கணித்தது. கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக எங்கேயுமே சொல்லலை. ஆகவே இந்தியா கூட்டணியில் திமுக தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவினுடைய வார்த்தையும் சரி, தாவேக்கா வருமா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு? அதை பற்றி எனக்கு தெரியாது, வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாவேக்கா இருக்கும்போது திமுக எப்படி வர முடியும்? ஒரு கேள்வி. தாவேக்கா முதல்ல வருமா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்தியா கூட்டணியில் போனால் அது பிஜேபியினுடைய கோபத்தை கிளப்பிவிடும். இன்னைக்கு மம்தா பானர்ஜி டிஎம்சி கட்சி என்ன பாடுபடுது, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா என்ன பாடுபடுது, 2 கட்சிகளிலிருந்து எம்எல்ஏக்களை வந்து கூட்டமாக அவர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களை வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து தைரியமாக
இந்தியா கூட்டணியில் போய் நான் பிஜேபியை வீழ்த்துவதற்காக அணி சேருகிறேன்னு சொல்லுவாரா? சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒரு கால் ஒரு கற்பனையாக அவர் போறதா இருந்தால் திமுக எப்படி போகும்? நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தாவேக்காவை எதிர்த்து விட்டு நீங்கள் இந்தியா கூட்டணியில் எப்படி சேர்ந்து சேர முடியும் இல்லையா? ஒரே மாநிலத்தில் 2 கட்சி இருக்குது. 2 கட்சி அப்படி எதிரும் புதிருமா இருக்கும்போது சேர முடியுமா? இல்லை, இப்போ வேற பல மாநிலங்கள்லாம் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கேன். கம்யூனிஸ்டுகளும் அதெல்லாம் அகில இந்திய கட்சிகள். இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டின்னா அது அந்த மாநிலத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் 2 பேர் சேர்ந்தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய்க்கு 2 பேரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க. 2 பேரும் அவர் பிஜேபி எதிர்ப்பு போராளின்னு பட்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அகில இந்திய கட்சி இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அடுத்தது திமுக அவர் சிதம்பரம் சொல்வது போல கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லலை. காங்கிரசினுடைய துரோகம் காரணமாக இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேற யாராவது தலைவர் வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். காங்கிரஸ் அல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைமை வரணும்னு விரும்பலாம். இல்லை திமுகவே அந்த தலைமை வருவதற்கு முயற்சி பண்ணலாம். இப்படி பல ஆப்ஷன் இருக்கு. இல்லை காங்கிரஸை நம்ப முடியாது, மற்ற மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிப்போம்னு முயற்சி பண்ணலாம். அது பல வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போதைக்கு இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய ஒவ்வொரு கட்சியையும் உடைத்து பிஜேபி தன்னுடைய பக்கம் கொண்டு வருகின்ற வேலையை அதி தீவிரமாக செஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு புறம் காங்கிரஸ் அந்த மாநில கட்சிகளோட இணக்கமாக நடக்காமல் அவர்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பீகார் தேர்தலாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் தேர்தல், எல்லாத்துலேயுமே. ஏன் இங்கே கேரளா தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இருக்குது, ரகசிய பேரம் இருக்குன்றாங்க. பினராயி விஜயன் மேலே இடி ரைடு விடணுன்றாங்க. அப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியா கூட்டணி எப்படி வலுவாக இருக்க முடியும்? அதனால் சிதம்பரம் அவர்கள் டெக்னிக்கலாக சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய அந்த பலத்தை பலவீனமாக்குகின்ற வேலையை காங்கிரஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது உண்மை. ஏற்கனவே மிகப்பெரிய மனக்காயங்களோடு தான் திமுக இருக்கிறது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. இவர் திரு சிதம்பரம் அவர்கள் சொல்கிறது எந்த வகையில் இதை நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லையும் நமக்கு போக போக பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.